கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ம் வரலாத்துல பல தலைவர்கள் வராங்க போறாங்க. ஆனா ஒரு கொள்கை எப்படி காலத்தை கடந்து அப்படியே நிக்குது. ஆ, அது ஒரு பெரிய கேள்விதான். ஆமா, ஒருத்தர் தன்னோட வாழ்நாள் முழுவதையும் தர்க்கம், அதாவது பியூர் லாஜிக்காகவே அர்ப்பணிக்கிறாருன்னு வச்சுப்போம். எந்த முடிவெடுத்தாலும் அதுல ஒரு தெளிவான ரேஷனாலிட்டி இருக்கணும்னு நினைக்கிற ஒரு மூளை. கரெக்ட். ஆனா அப்படி அமைதியா தர்க்கம் பேசுற ஒரு அதிபுத்திசாலி திடீர்னு நடுரோட்ல இறங்கி ஒரு சட்டம் மசோதாவை தீ வைத்து கொளுத்துறார். வாவ். ஆமா. லாஜிக்கா யோசிக்கிற ஒருத்தர் ஏன் இப்படிப்பட்ட ஒரு தீவிரமான காரியத்தை செய்யணும்? ஒரு சிந்தனையாளன் எப்படி ஒரு வீதி போராளியா மாறுறான்? இன்னைக்கு நாம பண்ண போற இந்த ஆழமான அலசல் இந்த ஒரு முரண்பாட்டுல இருந்து தான் ஆரம்பிக்க போகுது. இது ஒரு பயங்கரமான பாரடாக்ஸ். ஏன்னா நம்ம பொதுவான புரிதல் என்னன்னா, லாஜிக் பேசுறவங்க ரொம்ப அமைதியா இருப்பாங்க, ரைட்? அவங்க எமோஷனல் ஆக மாட்டாங்க அப்படிங்கிறது தான். ஆனா லாஜிக் எப்ப ஆக்ஷனா மாறுது, எப்ப அது ஒரு போராட்டமா வெடிக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த டாக்குமெண்ட் ரொம்பவே உதவும். கண்டிப்பா. இன்னைக்கு நம்ம கைக்கு வந்திருக்கிற சோர்ஸ் மெட்டீரியல் அப்படிப்பட்ட ஒரு அழுத்தமான பதிவு. ம், இதோட தலைப்பு திராவிட நீதியின் பகுத்தறிவு சிற்பி. இது ஏதோ ஒரு வரலாற்று நாயகனை புகழ்ந்த பாடுற ஒரு சாதாரண பதிவு கிடையாதுங்க. இல்லவே இல்ல. ஒரு தனி மனிதனோட தர்க்கம் எப்படி ஒரு மாபெரும் சமூக நீதிக்கான சித்தாந்தமா மாறுதுன்னு ரொம்ப ஆழமா பேசுற ஒரு டாக்குமெண்ட். அரசியல், மனிதநேயம், துரோகம், அப்புறம் டெக்னாலஜி காலத்தையும் தாண்டி ஒரு சித்தாந்தம் எப்படி நிலைத்து நிற்கிறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம மிஷன். ரொம்ப சரி. ஆனா உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திடலாம். ஆமா, நான் அதைத்தான் சொல்ல வந்தேன். கேட்போருக்கு ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன். இந்த ஆவணத்துல நிறைய அரசியல், சித்தாந்தம், அப்புறம் உணர்வுபூர்வமான விஷயங்கள் இருக்கு. ஆமா, நிறைய பேருக்கு. நாங்க இங்கே எந்த அரசியல் நிலைப்பாட்டையும் எடுக்க போறதில்ல, எந்த கட்சியையும் சப்போர்ட் பண்ணியும் பேச போறதில்ல. இந்த மூலக்கட்டுரையில இருக்கிற தத்துவார்த்தமான விஷயங்களை அதோட ஒரிஜினல் வடிவத்துல அப்படியே நியூட்ரலா அலச போறோம். அது ரொம்ப முக்கியமான தெளிவுபடுத்தல். ஏன்னா இந்த டாக்குமெண்ட்ல இருக்கிற வார்த்தைகளுக்கு பின்னாடி என்ன சொல்றது, ஒரு பெரிய சமூகவியலே இருக்கு. எக்ஸாக்ட்லி. அதை எந்த சார்பும் இல்லாம அனலைஸ் பண்றதுதான் நம்ம நோக்கமே. சரி, நாம நேரா விஷயத்துக்கு வருவோம். இந்த ஆவணத்துல என்ன கவர்ந்த முதல் விஷயமே ஒரு வரலாற்று நாயகனை அது வர்ணிக்கிற விதம்தான். சொல்லுங்க. அவரை ஒரு பொறுப்புள்ள குடிமகன் அப்படின்னும் சமூக நீதிக்கு அரண் அப்படின்னும் கட்டுரை சொல்லுது. ஆனா அதோட நிக்கல. ஆமா. ஒரு பக்கம் அவரை பகுத்தறிவு மற்றும் தர்க்கத்தின் சிகரம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மூச்சுல அவரை மசோதாவை எரித்த என் மண்ணுக்கு சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லுது. ரைட். முரண்பாடு. இங்கதான் நான் முதல்ல சொன்ன அந்த பெரிய முரண்பாடு வருது. லாஜிக் பேசுறவர் ஏன் காகிதத்தை கொளுத்தணும்? அது ஒரு அறிவு ஜீவியோட செயல் மாதிரி தெரியலையே. அதான் இங்க விஷயமே. நாம லாஜிக் அப்படிங்கறத ஒரு டிராயிங் ரூம்ல உட்காந்துக்கிட்டு காஃபி குடிச்சிட்டு விவாதிக்கிற ஒரு தியரின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆமா, பொதுவா அப்படிதான் நினைப்போம். ஆனா தர்க்கம் அப்படிங்கிறது வெறும் மூல சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது. ஒரு சமுதாயத்துல அநீதி நடக்கிறப்போ தர்க்கம் முதல்ல ஒரு கேள்வியா உருவாகும். ஓகே. அந்த கேள்விக்கு சிஸ்டம் பதில் சொல்லாதப்போ அல்லது அந்த சிஸ்டமே லாஜிக்கா இல்லாதப்போ அந்த தர்க்கம் கோவமா மாறும். ஓஹோ, அப்ப அந்த மசோதாவை எரிச்சது உணர்ச்சி வசப்பட்டு செஞ்ச விஷயம் இல்லைன்னு சொல்றீங்களா? நிச்சயமா இல்ல. அது ஒரு கால்குலேட்டட் மூவ். கட்டுரை என்ன சொல்ல வருதுன்னா, எழுதப்பட்ட ஒரு சட்டம் அடிப்படையான மனித நியாயத்துக்கோ சமூக நீதிக்கோ முரணா இருக்கும்போது அந்த சட்டத்தை மதிக்கணும்னு சொல்றதே லாஜிக் இல்ல. ஒரு பேப்பரை கொளுத்துறது மூலமா உன்னோட இந்த ரூல்ஸ் எனக்கு ஒத்து வரல, இது தர்க்கத்துக்கு எதிரானது அப்படின்னு ஒரு குறியீடா ஒரு வெளிப்படுத்துறாரு. வாவ், இது ரொம்ப ஆழமான விளக்கம். ஆமா, தனி மனிதனோட லாஜிக் சமூக அரசியலா மாறும்போது அது எவ்வளோ கசப்பான உண்மைகளை சந்திக்க வேண்டி இருக்குங்கிறது தான் அந்த வரி உணர்த்துது. அப்போ வீதியில இறங்கி போராடுறது தான் தர்க்கத்தின் உச்சகட்டம்னு இந்த ஆவணம் சொல்லுது. சரி, இப்படி வீதியில லாஜிக்கோட போராடுற ஒருத்தர் தேர்தல் அரசியலுக்குள்ள என்டர் ஆகும்போது என்ன நடக்குது? அது ஒரு பெரிய டிரான்சிஷன். இங்கதான் கட்டுரை அடுத்த ஒரு பெரிய விஷயத்தை தொடுது. அதுல வர்ற ஒரு வரி ரொம்பவே கனமானது. ஆசைப்பட்டவன் எல்லாம் ஆட்சி என்றால் தியாகம் செய்தவன் தோற்கடிக்கப்பட்டதே, ஒரு இனம் செய்த துரோகம் அப்படின்னு வருது. ஆமா, ரொம்ப வலிமையான வரி அது. இது ரொம்ப ஸ்ட்ராங்கான, அதே சமயம் கொஞ்சம் ஓவர் எமோஷனலான ஒரு குற்றச்சாட்டா எனக்கு படுது. அது ஏன் எமோஷனலா படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா இங்க நாம ஜனநாயகத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். கட்டுரை ரொம்ப தெளிவா ஆட்சி என்பது எண்களின் விளையாட்டு அப்படின்னு ஒத்துக்குது. ஜனநாயகத்துல எண்கள் தானே எல்லாமே. மக்கள் யாருக்கு அதிக ஓட்டு போடுறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க, அதுதான் ரூல். கரெக்ட். அப்படி இருக்கும்போது
ஒருத்தர் தோத்து போயிட்டார் அப்படிங்கிறதுக்காக அத ஒரு இனம் செய்த துரோகம் அப்படின்னு உணர்வுபூர்வமா சொல்றது எந்த அளவுக்கு தர்க்க ரீதியானது? இது எலெக்ஷன்ல தோத்து போன ஒருத்தர் சொல்ற சப்பைக்கட்டு மாதிரி இல்லையா? ம், இந்த ஆங்கிள் யோசிக்கிறது ரொம்ப நியாயமானது தான். ஆனா கட்டுரையாளர் இங்க ஜனநாயகத்தோட ரூல்ஸ கேள்வி கேட்கல. ஓ, அப்புறம் எதை கேள்வி கேக்குறார்? அந்த எண்கள் எப்படி உருவாகுது, அந்த மக்களின் கூட்டு மனசாட்சி எப்படி வேலை செய்யுதுங்கிறத அவர் கேள்வி கேட்கிறார். கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? எண்கள் எப்படி உருவாகுதுன்னா, மக்கள் ஓட்டு போடுறாங்க, உருவாகுது. இதுல என்ன கூட்டு மனசாட்சி? அதாவது ஒரு சமூகத்துக்காகவே தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சு சமூக நீதியை நிலைநாட்ட வீதியில இறங்கி போராடின ஒருத்தரை அந்த சமூகம் அங்கீகரிக்க மறுக்குது. ம், ஆனா வெறும் அதிகார ஆசையோட எந்த தியாகமும் பண்ணாத ஒருத்தரை அவர் ஏதோ கவர்ச்சிகரமா பேசுறார் அப்படிங்கிறதுக்காக சமூகம் தேர்ந்தெடுக்குதுன்னா அங்க ஃபெயில் ஆனது அந்த தனிநபர் கிடையாது, அப்புறம் அந்த சமூகத்தோட அறம். நீங்க சொன்ன அதே எண்களின் விளையாட்டு தான் இங்க வில்லன். கூட்டமா இருக்கும்பொழுது மனிதர்களோட மூளை லாஜிக்கை விட எமோஷனலான, ஈஸியா புரியக்கூடிய கவர்ச்சியான விஷயங்களுக்கு தான் உடனே ரியாக்ட் பண்ணும். ஆமா, அது உண்மைதான். அததான் ஆவணம் ஒரு இனம் செய்த துரோகம் அப்படின்னு ரொம்ப கூர்மையா விமர்சிக்குது. வாவ்! அப்போ இது தேர்தல் தோல்விக்கான அழுக கிடையாது. மெஜாரிட்டி மக்கள் எப்படி ஈஸியா லாஜிக்க விட்டுட்டு ஷார்ட் டேர்ம் எமோஷன்ஸ் பின்னாடி போறாங்க அப்படிங்கறது மேல இருக்கிற கோபம். கரெக்டா? எக்ஸாக்ட்லி. எண்கள் எப்பவும் நியாயத்தோட பக்கம்தான் இருக்கும்னு எந்த அவசியமும் கிடையாது. பெரும்பான்மை அப்படிங்கிறது பல நேரங்கள்ல ஆபத்தானதா கூட இருக்கலாம். கண்டிப்பா. அதனாலதான் அரசியல்ல பிம்பங்களை உடைக்கிற முயற்சிகள், தோல்விகள்னு நிறைய முரண்பாடுகள் இருந்தாலும் ஒரு சில கொள்கைகள் மட்டும் காலத்தை கடந்து நிக்கும் அப்படின்னு ஆவணம் சொல்லுது. இங்கதான் நாம அடுத்த ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம். ஒரு கொள்கை எப்படி காலத்தை கடந்து வாழுது? ம், இந்த இடத்துல கட்டுரை பயன்படுத்துற வார்த்தைகள் என்ன ரொம்பவே ஆச்சரியப்படுத்துச்சு. நான் சொல்றேன் கேளுங்க. நீண்ட நாள் புகழ் பாட எதுவும் நிலையல்ல, வன்பொருள் மென்பொருள் தாண்டி கொள்கையே பெரிது அப்படின்னு சொல்லுது. ஆமா. அடுத்து, திராவிடத்தை அழிக்க அது ஒன்றும் வாரிசல்ல அப்படின்னும், அனைவரும் சமம் என சொல்லும் பகுத்தறியும் திறன் என்பது வெறும் அரசியல் அல்ல அப்படின்னு சொல்லுது. ரைட். இந்த வன்பொருள் மென்பொருள், அதாவது ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் அப்படிங்கிற வார்த்தைகள் ரொம்ப மாடர்னா இருக்கு. ஆமா. இந்த டெக்னாலஜி மெட்டஃபரை நம்ம கொஞ்சம் டீகோட் பண்ணி பார்க்கணும். இது நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இத நான் இப்போ இருக்கிற நம்ம டிஜிட்டல் உலகத்தோட அப்படியே பொருத்தி பார்க்கறேன். நம்ம கையில இருக்கிற மொபைல் போனை எடுத்துக்குவோம். ஓகே, சொல்லுங்க. அதுல இருக்கிற ஹார்ட்வேர் அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்துல பழசாகி போகும், உடைஞ்சு போகும். நம்ம வேற போன் வாங்குவோம். அதே நாம தலைவர்கள் அல்லது அரசியல் கட்சின்னு வச்சுக்கலாம். சூப்பர் ஒப்பீடு. அடுத்து சாஃப்ட்வேர். அது அடிக்கடி அப்டேட் ஆகும். சில சமயம் அதுல பக்ஸ் இருக்கும். அதுதான் அரசியல் திட்டங்கள், சட்டங்கள். ம், ஆனா இந்த ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் இது ரெண்டையும் இயங்க வைக்கிற ஒரு அடிப்படை விஷயம் இருக்குல்ல, ஆபரேட்டிங் சிஸ்டம், அதாவது ஓஎஸ். அது போல தான் ஒரு சித்தாந்தம்னு எனக்கு தோணுது. எக்ஸாக்ட்லி. டெக்னாலஜி எவ்வளோ மாறினாலும் தலைவர்கள் மாறலாம், திட்டங்கள் மாறலாம். ஆனா அனைவரும் சமம் அப்படிங்கிற அந்த அடிப்படை ஓஎஸ் அப்படியே தான் இருக்கு. அதனால தான் கொள்கையே பெரிதில் அப்படின்னு கட்டுரை சொல்லுதோ. அப்சல்யூட்லி. இதை விட சிறப்பா இந்த மெட்டஃபரை விளக்க முடியாது. அந்த ஆபரேட்டிங் சிஸ்டம் தான் இங்க பகுத்தறியும் திறன். ரைட். கட்டுரையாளர் ரொம்ப போல்டா அது ஒன்றும் வாரிசல்ல அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஒரு குடும்ப சொத்தையோ ஒரு தனி மனிதனையும் நீங்க அழிச்சிடலாம். ஆனா ஒரு சமூகத்தோட மூளையில அவங்களோட டிஎன்ஏவுல ஒரு ஓஎஸ்ஆ இன்ஸ்டால் ஆகிட்ட ஒரு சித்தாந்தத்தை எப்படி அழிக்க முடியும்? ஆமா, அது ரொம்ப கஷ்டம். அப்போ ஒரு ஆப்பிள்ல பிரச்சனை இருக்கு, அதாவது ஒரு சாஃப்ட்வேர்ல பக் இருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம மொத்த ஓஎஸ்ஸையும் தூக்கி போட்டுட மாட்டோம் இல்லையா? அதுதான் பாயிண்ட். சட்டமும் திட்டமும் கொள்கை கலந்த முரண் அதுவே எதிராளியும் விமர்சனத்திற்கு ஆதாரம் அப்படின்னு கட்டுரை ரொம்ப நேர்மையா ஒத்துக்குது. ஆளுகைக்கு வரும்போது, அதிகாரத்துல இருக்கும்போது கண்டிப்பா சில சமரசங்கள் செய்ய வேண்டியிருக்கும். சில திட்டங்கள் ஃபெயில் ஆகும், விமர்சனங்கள் வரும். ஆமா, அது இயல்புதான். ஒரு கட்சி அழிஞ்சு இன்னொரு கட்சி கூட உருவாகலாம். ஆனா அநீதிக்கு எதிரான அந்த எதிர்ப்பு இருக்கிற வரைக்கும் அந்த ஓஎஸ் இயங்கிட்டு தான் இருக்கும். இந்த ஓஎஸ் அனாலஜி உண்மையிலே ரொம்ப தெளிவா இருக்கு. ஆனா இந்த இடத்துல தான் கட்டுரை ஒரு பெரிய கிளைமேக்ஸ் ஃபைட்குள்ள போகுது. என்ன ஃபைட் அது? அதாவது தர்க்கத்திற்கும் மந்தை மனதிற்கும், லாஜிக் வர்சஸ் ஹர்ட் மென்டாலிட்டி, இதுக்கு நடுவுல நடக்கிற ஒரு மாபெரும் போர். இந்த போர்ஷனை படிக்கும்போது எனக்குள்ள பெரிய குழப்பமே வந்துருச்சு. அப்படியா? ஏன், என்ன குழப்பம்? அந்த இறுதி வரிகளை கேளுங்க. ஒரு பக்கம் ஆவணம் சொல்லுது, ஆட்சி என்பது எண்களின் விளையாட்டு என்றால்
தற்குறிகளும் மந்தை மனமும் தர்க்கத்தை அழிக்கும் பேராயுதம் அப்படின்னு. ம் அதாவது மந்தை மனம் அப்படிங்கிறது வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் மாதிரி லாஜிக்க மொத்தமா அழிச்சிடும்னு சொல்லுது. ஆனா அடுத்த லைன்லயே அனைத்தையும் வென்றது போல காட்டினாலும் இறுதியில் வென்றது மனித நேயமும் வழிகடந்த தர்க்கமுமே அப்படின்னு ஒரு பாசிட்டிவான முடிவை தருது. ரைட். இதுல என்ன முரண்பாடு பாக்குறீங்க? இங்கதான் எனக்கு உதைக்குது. இது கம்ப்ளீட்லி முரணா இல்லையா? மந்தை மனம் தர்க்கத்தை அழிக்கும் பேராயுதம்னு சொல்லியாச்சு. அப்ப லாஜிக் செத்து போச்சு, தோத்து போச்சுன்னு அர்த்தம். ஆ. அப்புறம் எப்படி தோத்து போன அந்த லாஜிக், அதுவும் வழிகடந்த லாஜிக், தன்னை அழிச்ச அந்த மந்தை மனத கடைசியில தோற்கடிச்சு ஜெயிக்கும்? இது பிராக்டிக்கலா சாத்தியமா? இல்ல கட்டுரையாளர் தன்னைத்தானே தேட்டிக்கிறதுக்காக இப்படி எழுதுறாரா? ரொம்ப பிரில்லியண்டான கேள்வி இது. மேலோட்டமா பாக்கும்போது இது முரண்பாடு மாதிரி தான் தெரியும். ஆனா இத புரிஞ்சுக்க நம்ம காலம் அப்படிங்கிற இன்னொரு டைமென்ஷனை உள்ள கொண்டு வரணும். காலம், அதாவது டைம். ஆமா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மந்தை மனம் எப்படி வேலை செய்யும்? அது ஒரு சோஷியல் மீடியா வைரல் ட்ரெண்ட் மாதிரி. அது வேகமா பரவும், பயங்கர சத்தமா இருக்கும், எல்லாரையும் ஒரு ஷார்ட் டேர்ம்ல அதன் பின்னாடி ஓட வைக்கும். ஆமா, ட்ரெண்டான உடனே எல்லாரும் அதையே பண்ணுவாங்க. தேர்தல் அரசியல்ல இந்த மந்தை மனம்தான் எங்களின் விளையாட்டை ஜெயிக்கும். அங்க லாஜிக் தோத்து போகும். அதுதான் தர்க்கம் அனுபவிக்கிற வலி. அதனாலதான் அதை வலிகடந்த தர்க்கம் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அப்போ ஷார்ட் டேர்ம்ல மந்தை மனம் தான் ஜெயிக்கும் நோத்துக்கிறீங்களே? ஆமா. ஆனா அந்த வைரவி ட்ரெண்ட் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. இமோஷன்ஸ் வடிஞ்சதுக்கு அப்புறம் உண்மையான பிரச்சனைகள் வரும்போது இந்த மந்த மனசால ஒரு சமூகத்தை வழிநடத்த முடியாது. கரெக்ட். அப்போ அந்த சிஸ்டத்தை ஸ்டேபிளா வச்சுக்கிறது எது தெரியுமா? அந்த சோஷியல் மீடியாவை பின்னாடி இருந்து இயக்கிட்டு இருக்கிற அல்காரிதம் மாதிரி பலகாலமா அந்த சமூக நம்புற அந்த அனைத்தும் சமம் அப்படிங்கிற லாஜிக் தான். ஓஹோ. அனைத்தையும் வென்றது போல காட்டினாலும் அப்படின்னு கட்டுரை சொல்றதே அதுதான். மந்த மனம் எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு தான் ஒரு மாயையை உருவாக்கும். ஆனா லாங் டேர்ம்ல மனிதர்களை வாழ வைக்கிறது அந்த மனிதநேயமும் தர்க்கமும் மட்டும்தான். இத சொல்லும்போது எனக்கு ஒன்னு தோணுது. மந்த மனம் அப்படிங்கிறது ஒரு பெரிய புயல் மாதிரி. அது வரும்போது மரங்களை, வீடுகளை எல்லாம் அடிச்சிட்டு போகும். லாஜிக் எல்லாம் அந்த புயல்ல காணாம போயிடும். ஆனா புயல் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த மண்ணுல ஆழமா ஊடுருவி இருக்கிற வேர்கள் மட்டும் அப்படியே இருக்கும். அந்த வேர்கள் தான் நீங்க சொல்ற அல்கோரிதம் ஆவணத்துல சொல்ற அந்த மனிதநேயமும் வழிகடந்த தர்க்கமும். மிகச்சரியான உதாரணம். அந்த வேர்கள் எதனால் ஆனதுன்னு கட்டுரை சொல்லுது தெரியுமா? நீதி, நிதி, அநீதி கடந்த சொற்போரின் வெளிப்பாடு. அதாவது அதிகார பலம், பணபலம், இது எல்லாத்தையும் தாண்டி ஒருத்தன் தொடர்ந்து நியாயத்துக்காக குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கான் பாருங்க. அந்த தொடர்ச்சியான சொற்போர் தான் அந்த வேர்களை வலிமையாக்குது. அதுதான் மந்தை மனதை வெல்லக்கூடிய ஒரே ஆயுதம். ஆக நாம இன்னைக்கு அலசின இந்த மூலக்கட்டுரை ஆரம்பத்துல ஒரு நாயகனோட புகழ்பாடும் பதிவு மாதிரி தெரிஞ்சாலும் அதுக்குள்ள இவ்ளோ பெரிய சைக்காலஜி இருக்கு. கண்டிப்பா. ஒரு மனிதனோட லாஜிக் எப்படி வீதி போராட்டமா மாறுது, அது எப்படி தேர்தல்ல எண்களின் விளையாட்டுக்கிட்ட அடிவாங்குது, அடிவாங்கினாலும் அது எப்படி ஒரு ஓஎஸ் மாதிரி சமூகத்துக்குள்ள நிரந்தரமா மாறுது, கடைசியா மந்தை மனசு அது எப்படி லாங் டேர்ம்ல ஜெயிக்குது, இது எல்லாத்தையும் ரொம்ப ஆழமா எந்த சார்பும் இல்லாம நாம இன்னைக்கு அலசியிருக்கோம். ஒரு சித்தாந்தம் எப்படி தன்னைத்தானே தகவமைச்சுக்கிட்டு காலத்தை கடந்து வாழுது அப்படிங்கிறதுக்கு இந்த ஆவணம் ஒரு மாஸ்டர் கிளாஸ் அப்படின்னே சொல்லலாம். ஆமா, இப்போ நாம இந்த செஷனோட முடிவுக்கு வந்துட்டோம். இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களை நோக்கி நான் ஒரு கேள்வியை வைக்க விரும்புகிறேன். உங்களை சுத்தி நடக்கிற விஷயங்களை யோசிச்சு பாருங்க. உங்க ஆபீஸ்ல, இல்ல உங்க ஃபேமிலியில, இல்ல சோஷியல் மீடியாவுல ஒரு பெரிய விவாதம் நடக்கும்போது நீங்க எந்த பக்கம் நிக்கிறீங்க? இது ஒரு முக்கியமான கேள்வி. பல பேரு ஏதோ ஒன்ன நம்புறாங்க அப்படிங்கறதுக்காக அந்த எண்களின் பின்னாடி, அதாவது மந்தை மனதின் பக்கம் நிக்கிறீங்களா? இல்ல நீங்க தனியா நின்னாலும் பரவாயில்லன்னு அந்த வழி கடந்த தர்க்கத்தின் பக்கம் நிக்கிறீங்களா? இத ஒவ்வொருவரும் செல்ஃப் ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஆமா, அதை நீங்க யோசிச்சுட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஒரு மைண்ட் பெண்டிங்கான ஒரு ஃபைனல் தாட் கொடுத்துட்டு போறேன். இன்னைக்கு நாம பார்த்தோம் மந்தை மனம் லாஜிக்கை அழிக்கும் ஒரு பேராயுதம்னு. ரைட். ஆனா அந்த மந்தை மனமே ஒரு நாள் பகுத்தறிவை கத்துக்கிட்டு லாஜிக்கா யோசிக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும்? அதாவது எண்களும் தர்க்கமும் ஒரே நேர்கோட்ல வந்தா, பெரும்பான்மை மக்கள் எல்லாருமே லாஜிக்கா மட்டுமே சிந்திக்க ஆரம்பிச்சா அது ஒரு பெர்ஃபெக்ட்டான சமூக நீதியை உருவாக்குமா? வாவ். ஒருவேளை அதுக்கான விடையோட நாம அடுத்த ஆழமான அலசல்ல சந்திக்கலாம். அதுவரை உங்க சிந்தனைகள் தொடரட்டும்.